என் பேரன் ரெட்டியார்பாளையத்திலிருந்து வருகிறேன். குர்ஆன் தமிழ் மொழிபெயர்ப்பை நான் ஓரளவு படித்திருக்கின்றேன். அது ஈசா நபி, அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி சிறப்பான வசதிகள் உண்டு. அதே சமயத்தில் அது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சிறப்பான இடத்தில் இருப்பதாக இந்த குர்ஆனில் காணப்படவில்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஈசா நபிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சூழ்நிலை உண்டாக்கி வச்சிருக்கிறீர்கள். இது ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்கிறாருங்க. குர்ஆன்ல இயேசுநாதர் மங்கள கிறிஸ்தவர்கள் அவங்கள பத்தி குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசான்னு சொல்லப்படும். இயேசுபாங்க அவங்க குர்ஆன்ல ஈசா நபி ஈசான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப நல்லவரா இருந்தாரு, சிறந்தவரா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப பாராட்டி நல்லடியாரா இருந்தார், இறையச்சம் உடையவரா இருந்தார் என்றெல்லாம் குர்ஆன்ல பாராட்டப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏன் இயேசுநாதருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. முதல்ல விளங்கிக்கிறேன், இயேசுநாதருக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு ஆதாரத்தை நீங்களே சொல்லிட்டீங்க. குர்ஆன்ல இருக்குதுல, குர்ஆன்ல இவ்வளவு புகழ்ந்து சொன்னாலே முக்கியத்துவம் கொடுத்தாச்சு. என்ன பிரச்சனை கேட்டா, கிறிஸ்தவர்கள் இயேசுவை பற்றி நினைப்பதற்கும் இஸ்லாம் இயேசுவை பற்றி நினைப்பதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடுன்னா, கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, இயேசுநாதர் கடவுளுடைய குமாரரு, கடவுளுடைய புத்திரரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏறக்குறைய அவரையே அழைப்பாங்க, இயேசுவே உங்கள் நாமத்தினால என்ன செய்வாங்க, அவர்கிட்டயே பிரார்த்தனை எல்லாம் செய்வாங்க. அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, இயேசுவே கடவுளுடைய குமாரன் சொல்லாதீங்க, கடவுளுக்கு யாருமே குமாரர் கிடையாது, கடவுள் கடவுள் தான், அந்த ஒரு கடவுள்ங்கிறத இயேசு சொன்னாரு. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இயேசு சொன்ன கொள்கை ஒரே ஒரு இறைவன்கிற கொள்கையை தான் சொன்னாரு. அப்ப எந்த இறைவனை இயேசு வழிபட சொன்னாரோ அந்த இறைவனை நீங்கள் வழிபடுங்கள். அதான் முகமது நபி சொன்னாரு. நாங்க முகமது நபி வழிபட மாட்டோமே, நீங்க இயேசுக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்றீங்க. நாங்க இந்த முகமது நபி கோயில் கட்டி இருக்கிறோமா? முகமது நபியை நாங்க கும்பிட்டோமா? முகமது நபியே எங்களுக்கு தலைவலியை போக்குங்க நாங்க சொன்னோமா? முகமது நபியை பிள்ளைய முகமது நபியை வழிகாட்டியா மட்டும் தான் சொல்லுவோமே தவிர, முகமது நபியையும் நாங்கள் என்ன செய்யல, கடவுள் நிலையை கொடுக்க மாட்டோம். இறைவன்கிற சூப்பர் பவர் ஒரே ஒருத்தனை என்ன செய்வோம், நாங்க ஏற்றுக்கொள்வோமே தவிர முகமது நபியை ஒரு வழிகாட்டி என்று நாங்கள் சொல்லுவோம். முகமது நபி மாதிரி தான் இயேசு வழிகாட்டி, இறைவனுடைய நல்ல அடியாரு. அது பின்னாடி அவர்கள் மாத்தி விட்டார்கள், அந்த கொள்கை இயேசு சொன்ன கொள்கை இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை இஸ்லாம் சொல்லுகிறது. அதுலதான் வேறுபடுறமே தவிர, இயேசுநாதருடைய மதிப்பு மரியாதை, நபிகள் நாயகத்துக்கு என்ன மரியாதை இறைவனிடத்தில் இருக்கிறதோ அதே மரியாதை இயேசுவுக்கு உண்டு, மோசைக்கு உண்டு, சாலமோனுக்கு உண்டு, தாவீதுக்கு உண்டு, ஆபிரகாமுக்கு உண்டு, இஸ்மவேலுக்கு உண்டு, இஸ்ரவேலுக்கு உண்டு, நோவாவுக்கு உண்டு, எல்லாருக்குமே உண்டு. எல்லாருமே கடவுளுடைய தூதர்கள் அப்படின்னு சொல்றோம். இத நாம சொல்வதை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய வகையில நாம இஸ்லாத்தினுடைய போதனையையும் பைபிள்ல இருக்கக்கூடிய போதனையும் ஒருங்கிணைத்து, பைபிள் கூட இயேசுவ கடவுள் குமாரன் சொல்லல, பைபிள் பிரகாரம் கூட இயேசு கடவுளுடைய தூதர் தான், கடவுள் செய்தியை கொண்டு வந்தவர் தான் சொல்லி ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறோம். இயேசு இறை மகனாங்கிற புஸ்தகம். அந்த புஸ்தகம் அந்த சகோதரருக்கு தருவாங்க. அதுல நீங்க கூடுதல் விவரம் பாத்துக்கலாம். அந்த புஸ்தகம் கொடுங்க. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். நான் இந்து. என்னுடைய பேர் ரவீந்திரன். நான் பம்பாவிலிருந்து வரேன். என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, ரொம்ப நாளா இருக்கிற கேள்வி, எனக்கு அது நல்ல ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்க. நீங்க சொன்னதிலே வந்தது, ஆனா எனக்கு முழுமையா மூளையில ஏற என்ன தெரியல. மீண்டும் நான் கேட்டுறேன். எனக்கு நான் முஸ்லீம் நண்பர் கூட வேலை செய்யும் போது அவர் எனக்கு சொன்ன ஒரே ஒரு பதில், அது உண்மையா போய் நீங்க கரெக்டா எனக்கு சொல்லிடுங்க. உலகம் அழியும் போது உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் முஸ்லீமா ஆகிதான் அழிவாங்கன்னாரு. அதனுடைய விளைவு தான் இந்த தீவிரவாதம், மனிதனை அழிக்கிறது நடந்து நிற்குது. இது உண்மையா? உலகம் அழியும் போது, உலகம் என்னைக்காதான் ஒரு அழியெல்லாம் போகுது. ஏன்னா ஒரு ஆக்கன்னா அழிக்கணும், அப்பதான் மறுபடியும் ஆக்கத்தை பண்ண முடியும். அதனால இந்த உலகம் அழிய போகும்போது எல்லா நண்பர்களும் சகோதர சகோதரிகளும் முஸ்லீமாக தான் அழிவாங்க. அதனுடைய விளக்கத்தை அதாவது உலகம் அழியக்கூடிய அந்த இறுதி கட்டத்தில் உலகத்தில் உள்ள அனைவரும் முஸ்லீம்களாக மாறித்தான் அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு முஸ்லீம் நண்பர் சொன்னாரு. இப்படி இஸ்லாத்துல இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. இப்படி இஸ்லாத்துல இல்ல, இதுக்கு மாற்றமா தான் இஸ்லாத்துல இருக்கிறது. உலகம் எப்போது அழிக்கப்படும் என்று சொன்னால்,
இறைவன் என்று சொல்வதற்கு ஒருவன் கூட இல்லை என்ற ஒரு நிலை உருவாகும். அந்த மாதிரியான ஒரு கட்டம் வரும்பொழுதுதான் கடவுள் வந்து உலகத்தை அழிப்பாரு. ஒருத்தம் கூட இல்லைங்கிற அளவுக்கு ஒரு நிலை வரும் பொழுதுதான் இறைவன் வந்து ஒருத்தம் கூட இல்லையேங்கிற ஒரு அந்த கட்டத்தை எந்த வச்சிருக்கிறார் கடவுள். அந்த நேரத்தில் தான் உலகத்தை அழிப்பார் என்றுதான் நபிகள் நாயகம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. உலகத்தில் எல்லாரும் முஸ்லிமான பிறகு அழிப்பாங்க என்று என்ன இல்ல, குர்ஆன்லயும் கிடையாது, நபிகள் நாயகமும் சொன்னது கிடையாது. அவங்க சொன்னாதான் இஸ்லாம். சில ஆளுக்கு அவங்களா சொன்னாங்கன்னா இஸ்லாம் ஆகாது. அதாவது ஒரு மனிதர் இறந்த பிறகு அவருக்கு செய்யக்கூடிய இறுதி சடங்குகள் இருக்குல்ல, அந்த சடங்குகள்ல வந்து நாங்க வந்து எல்லா வந்து கலந்து கொள்கிறோம். ஆனா எங்க இதுல வந்து மத்தவங்க வந்து கலந்துக்கிற வந்தா நாங்க தடுக்கிறது கிடையாது. முஸ்லிம்களுடைய ஈம சடங்கு நடத்தினாங்கன்னு சொன்னா இந்துக்களை வந்து நெருங்க விட மாட்டேங்கிறாங்க, எங்களை வந்து அதை மறுக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னு கேட்கிறாரு. இது இப்படி இருக்குதா என்று எனக்கு தெரியல. உங்க ஊர்ல இருக்குமோ இருக்குதான் கேட்கிறாரு. அவர் எந்த பகுதியை சேர்ந்தவரோ அந்த பகுதியில் அது இருக்கும் என்று நினைக்கிறேன். இல்லாம இட்டுக்கட்டி கேட்க மாட்டார்ல. ஆனா இஸ்லாத்தில் அப்படி சொல்லப்படல. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீமுடைய பாடியில அவர் அடக்கம் செய்யும் பொழுது அந்த இறந்து போனவரை பார்ப்பதற்கோ அவருடைய நல்லது கெட்ட தூக்கி சுமக்கிறதுக்கோ கூடவே செல்வதற்கோ அந்த மாதிரியான எந்த ஒன்றுக்கும் பிற மதத்தவர் வரக்கூடாது என்று எந்த தடையும் கிடையாது. இதை நீங்க எங்க பார்க்கலான்னு கேட்டா, முஸ்லீம் தலைவர்கள் சில பேர் இறந்து போனாங்கல்ல. இப்ப காயிதம் இல்லத்தை இறந்து போனாரு, அப்துல் சமத் இறந்து போனாரு, அப்துல் லத்தீப் இறந்து போனாரு, அரசியல் கட்சி தலைவர்கள். அதுல நீங்க பார்க்கலாம், எல்லாரும் போவாங்க, எல்லா மதத்துக்காரும் கூடவே போவாங்க. அது யாருமே என்ன செய்யறதில்ல, நீங்க எல்லாம் இந்த லிமிட்டோட நின்றுக்கிறங்க அப்படின்னு சொல்வது இல்லை. எதை நம்ம மறுக்குவோம்னு கேட்டா, இந்த மலர் வளையம் வைப்பதை மறுப்போம். ஏன்னா நாங்களும் வைக்க மாட்டோம்ல. இதை நாங்க வச்சுட்டு உங்களை வைக்க மறுத்தா தான் நீங்க குறை சொல்லணும். நாங்களா பாட்டு மலர் வளையம் வச்சுட்டு நான் தான் வைப்பேன் நீ வைக்க கூடாதுன்னா இது மத அடிப்படையில் பாக்குறாங்கன்னு நினைக்கலாம். எங்க மதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு மனிதர் இறந்துட்டாருன்னு சொன்னா அவரை கண்ணியமா அடக்கம் பண்ணுவதை தவிர அவரை வழிபாட்டுக்குரிய லெவல்ல ஒசத்தக்கூடாது, தெய்வமாகிவிட்டார்னு சொல்லக்கூடாது, அவரை கும்பிடக்கூடாது. அவருக்கு அந்த மாதிரி அதெல்லாம் அந்த மலர் வளையம் வச்சு அவருக்கு விளங்குமா? இந்த மலர் வளையத்தை வைப்பதற்கு வேற ஏதாவது நல்ல காரியம் செலவு செய்யலாமே. தூக்கிட்டு போறோம் புதைக்கிறோம்னா அது ஒரு கடமை, இங்க கிடந்த நாரி போயிடும். அந்த கடமைக்காக வேண்டி சில செலவுகள் செய்யலாமே தவிர அவருக்கு சிலை வைப்பது, அவர் படமாத்திக்கு மாட்டிக்கொள்வது, அவருக்கு காலில் கொண்டு மலர் வளையமா கொண்டாந்து சாத்துவாங்க. அந்த அவ்வளவு மலர் வளையத்தையும் சேர்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 50 ஏழைகளுக்கு என்ன செய்யலாம், சோறு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அதுல வந்து அதெல்லாம் விரயம் எங்க மார்க்கம் சொல்லுது. அந்த மாதிரி நீங்க ஒரு மலர் வளையம் அந்த மாதிரி எடுத்துட்டு மாலையை கொண்டு வந்தீங்கன்னா இது வேணாங்க. உங்களை மட்டும் தடுக்க மாட்டாங்க, நான் கொண்டு போனாலும் தடுப்பாங்க. முஸ்லீம் இந்து தடுக்கிறது இல்ல, இந்த செயல் வேணாம், இந்த செயலைத்தான் தடுக்கிறாங்களே தவிர அதை தடுப்பாங்க. முஸ்லீம் சடங்குகளுக்கு வந்தீங்கன்னா சும்மா வரலாம். நாங்க எப்படி சும்மா போறோமோ அது மாதிரி சும்மா போயிட்டு அந்த குடும்பத்தார பார்த்து கவலைப்படாதீங்க, மரணம் எல்லாத்துக்கும் உள்ளதுதானே, ஆறுதல் சொல்லுங்க. இந்த மலர் வளையத்தை விட எது முக்கியமானது? அந்த இறந்து போனவருக்கு தகப்பனார் இருப்பாரு, இறந்து போறவருக்கு அண்ணன் இருப்பாரு, பொண்டாட்டி இருப்பாங்க, பிள்ளை ஏதா இருப்பாங்கல்ல, அவங்க கவலையா இருப்பாங்கல்ல, அவங்க கையை பிடிச்சி. இது எங்களுக்கு மார்க்கத்தில் உண்டு. நாங்க என்ன செய்யணும்னுட்டா, இறந்தவர் வீட்டுக்கு போனோம்னா அந்த கூட இறந்தவனுக்கு ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு நான் வந்து தெரியுமா? இறந்த வீட்டுக்கு நான் போனா இறந்து போன அவனுக்கு நான் வந்து தெரியுமாண்டா, அவனுக்காக போறது இல்ல. யாருக்கு போகணும்? பறி கொடுத்துருக்கான் பாருங்க, அவனுக்கு தான் போறோம். அவன்கிட்ட போய் கவலைப்படாதப்பா, நீ எல்லாத்துக்கும் உள்ளதானே, நான் மட்டும் ஜாவமா இருக்க போறேன், நீ மட்டும் ஜாவமா இருக்க போற, இதெல்லாம் சகஜம் தானப்பா உலகத்துல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு ஒரு மன ஆறுதல். இதுக்காக வேண்டி இந்த அளவோட வச்சுக்கலாமே தவிர நீங்க சில சடங்குகள் ஏதாவது செய்ய வந்தீங்கன்னா மறுத்திருப்பாங்க. இஸ்லாத்துல இல்லைங்கிறதுனால வருவதையும் நாங்க செய்யற மாதிரி எங்களோட சேர்ந்து நீங்க செய்வதே தடுத்தாங்கன்னு சொன்னா அப்படி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லல. அது இவங்க அறியாமையினால உங்க ஊர்ல யாரும் செஞ்சிருக்கிறாங்க. இந்தியாவில் அரசுகளுக்கும் பாகிஸ்தான் அரசுகளுக்கும் அரபு நாடுகளுக்கும் இந்தியாவில் இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு உள்ள மனிதாபம் மற்ற வெளிநாடுகளிலும் பாகிஸ்தான் முஸ்லிம் அமைப்பின் தீவிரவாதிகள் நம்முடைய தமிழகத்தை அதிகமாக சொல்லுகிறோம். அதாவது முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால்
இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் நல்ல ஆட்களா இருக்கிறாங்க. ஆனா பாகிஸ்தானுடைய முஸ்லீம்கள் என்ன இல்ல அப்படி நல்லவங்களா இல்லையே. உலகத்துல பல நாட்டில் உள்ளவங்க தீவிரவாதிகளாகவும் சைப்புத்தன்மை இல்லாதவங்களா இருக்கிறாங்களே அப்படிங்கிற கருத்துப்பட கேட்கிறாங்க. அப்ப இந்த பாகிஸ்தான்ல நீங்க நல்லா பார்க்கணுங்க. பாகிஸ்தானுக்கு நம்ம நாட்டில இருந்து ஒரு தூதுக்குழு போனாங்க. எம்பிக்கு எல்லாம் போய் ஒரு தூதுக்குழுவா போயிட்டு வந்தாங்க. நல்லிணக்க பயணம்னு வாஜ்பாய் பிரதமரா இருக்கும்போது நினைஞ்சாங்க போயிட்டு வந்தாங்க. அங்க உள்ள மக்கள் எல்லாரும் என்ன வெளிப்படுத்தினாங்கன்னு கேட்டா, இந்த 4-5 தீவிரவாத பயிர் இருக்கிறதுனால நமக்குள்ள நல்லிணக்கம் கெட்டு போகுது.